சிவகங்கையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் 3ஆம் நாள் ஆர்ப்பாட்டத்தில் முக்காடு அணிந்து எதிர்ப்பை தெரிவித்தனர். அடிப்படை ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ள நிலையில் 3ஆம் நாள் போராட்டத்தில் பங்கேற்ற பெண்கள் தலையில் முக்காடு அணிந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். 2,800 சேலரி கணக்காளர்களுக்கு சிஆர்பிக்கு 2,000 சேலரி இப்படி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு ஆஃபீஸ்லேருந்து சொல்லக்கூடிய ஒர்க்கை உடனே ஃபீல்டில் தான் சொல்கிறோம். ஃபீல்டில் அவங்க ரியாலிட்டியாக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நாங்கள் உணர்றோம். அதனால் இதை எங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கருத்தில் கொண்டு இதை செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எல்லாருமே ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். டார்கெட் கொடுத்து எங்களை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. இதெல்லாம் தாங்கிட்டு தான் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. அங்கீகாரமே இல்லை. அதனால் அங்கீகாரம் வேண்டி தான் நாங்கள் போராடுறோம். இந்த போராட்டத்தை வெற்றி பெற வரை நாங்கள் தொடருவோம், கைவிட மாட்டோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார